மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ஸ்டாகிராம் தொடங்கி இப்போ நியூஸ் சேனல் வரைக்கும் வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து அவர்களை பற்றி இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த குடும்ப பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க குழந்தைங்களை பேச வச்சு இந்த மாதிரி விஜய் அண்ணா வந்து ஜெயிக்கணும், விஜய் அண்ணாவுக்காக நாங்கள் எது செய்வோம், உயிரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு அதை பெரிய லெவலில் ட்ரெண்டு பண்ணி எல்லாரும் எதுக்கு ஒரு லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் வேவ்ஸ் வாங்கி இது பண்ணுறதுக்காக பண்ணுறீங்களா? இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்களை யாரும் கேட்க? அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. விஜய்க்கு எல்லாருக்குமே அவரை ஒரு ஆக்டர், நல்ல ஒரு நடிகர், ஒரு நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு, அவரை எல்லாத்துக்கும் பிடிக்கும், அது ஓகே. அரசியல் என்பது வேறு, 5.5 கோடி மக்கள் மனப்பான்மை என்பதும் வேறு. எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு கட்சி இருக்குது, அவங்கவுங்க ஒரே வருஷம் பூரா இந்த கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம், நாங்கள் அதுக்கு தான் ஓட்டு போடுவோம் மனப்பான்மையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? எனக்கு விஜய் அண்ணாவையும் பிடிக்கும், அண்ணாமலையும் பிடிக்கும், சீமானனையும் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். அதுக்காக வந்துட்டு நம்ம அண்ணாமலை ஜெயிக்கணும், அவர் ஜெயிக்கலைன்னா நான் மறந்து செத்து போயிடுவேன் அப்படின்றதுலாம் வந்து முட்டாள்தனமான விஷயம். தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் பேசி வீடியோ போடாதீங்க. அந்த மாதிரி போடுறவங்களும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தயவு செய்து கண்டிச்சு வைங்க. இது உண்மையிலே பெரிய ஒரு சிக்கலான விஷயம். இது தளபதி அவர்களுக்கே ஒரு பிரச்சனையை கொண்டு போய் உண்டு பண்ணுற விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு வந்து இப்போது இந்த 4 முனை போட்டியில் வந்து விஜய் அவர்கள் வந்து எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு இது வரைக்கும் யாரும் கணிக்க முடியல. அவர் ஜெயிப்பது என்பது பெரிய விஷயம். எடுத்த உடனே சிஎம் ஆகிறதுலாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காத காரியம். ஓகேவா? இவர் எவ்வளோ சதவீத ஓட்டு பிரிச்சாங்க, எத்தனை % ஓட்டு வாங்கினாருங்க, 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள மக்கள் எவ்வளோ பேர் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த அடிப்படையில் தான் அவர் ஜெயிப்பதும் தோற்பதும் நிர்ணயிக்கப்படும். இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களை தாண்டி வந்து விஜய் ஜெயிக்கணும். ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து விஜய் அவர்களை புரிஞ்சு வந்து அவருக்கு ஓட்டு போடணும், ஒரு மாற்று அரசியல் வேணும்னு மக்கள் நினைக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது, உங்கள் குழந்தைங்களை பேச வச்சு போகிறது, நீங்களே பேசி எங்கள் குடும்பத்தில் 4 பேரும் தற்கொலை பண்ணிக்கிடுவோம், சோத்தில் வசத்தை வச்சிருவேன், அதை வச்சிருவேன், இதெல்லாம் பேச்சு கிடையாது. தயவு செய்து இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போகிறத நிப்பாட்டுங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் அந்த குழந்தைங்க விஜய் எப்படி இந்த தடவை வந்து சிஎம் ஆக போகிறது கிடையாது, பர்டிகுலர் சீட்டு ஜெயிப்பாருன்னு ஒரு அளவுக்கு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எலெக்ஷன் 4ஆம் தேதி தான் தெரிய வரும், வர திங்கட்கிழமை. ஓகேவா? அப்படி அந்த குழந்தைகள் மனப்பான்மையை நீங்கள் இந்த மாதிரி சொல்லி வீடியோ போடலாம். அந்த பிள்ளைங்க வந்து விஜய் அவர்கள் தோற்று போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அது இலகுன மனசுக்கு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட்டோமா, நம்ம விஜய்க்கே ஓட்டு போட்டிருந்தாலும் ஓட்டு போட்டோமா, வந்தோமா, வேலையை பார்த்தோமா, யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்பாற்பட்ட பிரச்சனை, யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சாமானிய மக்களுக்கு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் பார்த்துட்டுருங்க. யாராச்சும் லஞ்சத்தை நிப்பாட்ட முடியுமா? எங்கெங்கே எவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க, அதெல்லாம் யாராச்சும் நிப்பாட்டுறாங்களா? ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, அது டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்து இத்தனை வருஷம் ஆண்டு கொண்டு தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் இந்த லஞ்சம் வாங்குறத யாராச்சும் நிப்பாட்ட முடிஞ்சா? ஏன் நிப்பாட்ட முடியாதா? லஞ்சம் வாங்குறத இவங்க இந்த அரசியல்வாதிங்கனால நிப்பாட்ட முடியாதான்னு நான் கேட்குறேன். நிப்பாட்ட முடியும். அதை இவங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அது என்ன காரணம்னு மக்களுக்கு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நம்ம இப்போ அந்த டாபிக்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது எல்லாரும் கழுவி ஊற்றுறது தான். அது முடிஞ்சு போச்சு. இந்த விஜய் பொறுத்த அளவில் இந்த மனப்பான்மையிலேருந்து மக்களாகி நீங்கள் இந்த குழந்தைங்களை வச்சு வீடியோ போகிறது தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. இனி வருங்காலங்களில் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. விஜய் வந்து இவர் சொல்லி பண்ணுறத மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி அரசியல் பண்ணாதீங்க. மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவார்கள் என்ற ஒரு நிலைமை வரும். அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. பார்ப்போம் வருங்காலங்களில் அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு விழுகுது, அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அவருக்கு எத்தனை சதவீதம் அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போட போகிறாரு, சிஎம் ஆகிறாரா, அப்புறம் பார்த்துட்டு மக்களாகிய நீங்கள் ஒரு முடிவெடுங்க.
நன்றி, வணக்கம். நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.